கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் உரிமையோட உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்த்து வைக்கிறதற்கு ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நீங்கள் டாக்டர்கிட்ட போனாலும் அவர் தான் தீர்த்து வைக்கணும். ஒரு பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட போய் இந்த காரியத்தை முடித்து தரணுன்னாலும் ஆண்டவர் தான் முடித்து தரணும். ஒரு அப்ரூவல் போனனாலும் ஆண்டவர் தான் முடித்து தரணும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த முயற்சிகளை எடுக்கிறதுக்காக நீ போகும்போதே என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட மேட்ரை சொல்லிவிட்டு நீ போகிற இடத்துல உனக்கு காரியம் அனுகூலமாக இருக்கும். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்படைச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் அதன் பிறகு அதற்காக எடுக்கிற முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ போகிற இடத்துல உனக்கு உத்தரவு வரும். உனக்கு சாதகமான உத்தரவை ஆண்டவர் கொடுப்பார். நீ போகிற இடத்துல உனக்கு காரியம் அனுகூலமாக இருக்கும். என்கிட்ட சொல்லி வச்சுட்டு போயிட்டேன்னா நீ போகிறதுக்கு முன்னாடியே அந்த அதிகாரியுடைய இருதயத்தில் நான் பேசுவேன், அந்த மனுஷருடைய இருதயத்தில் நான் பேசுவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறார். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் போக்கு முன்னாடி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த காரியத்தை அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும். இந்த நல்ல பழக்கத்தை இன்றைக்கி நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் எமர்ஜென்சியாக ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா கூட போகிற வழியில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நான் டாக்டரை பார்க்க போகிறேன், என்னான்னு எனக்கு தெரியாது, நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், உனக்கு நான் செய்வேன். நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு அது ஒரு நல்லதாகவே உனக்கு மாறும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இன்றைக்கி இந்த ப்ராக்டிஸை இன்னிலேருந்து நீங்கள் எடுக்கணும். அது மட்டும் இல்லை, குடும்ப ஜபத்தை நிறுத்தினவங்க முதல்ல குடும்ப ஜபத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும். நீங்கள் காலையில் போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வெளியே போகணும். திரும்பி வந்ததுக்கப்புறம் ஆண்டவரே நான் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும். எப்தாவுடைய நல்ல பழக்கம், ஒரு பெரிய ஒன்றும் இல்லாமல் அவன் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தூக்கி வீசப்பட்ட அவனை குடும்பத்தாரே அவனை வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை பராக்கிரமசாலியாக மாற்றினார். காரணம் என்னென்னா, வெளியே போகும்போதும் மிஸ்பாவில் போய் ஆண்டவரிடத்தில் அவன் போகிற காரியத்தை ஒப்படைச்சிட்டு போவான். திரும்பி வரும்போதும் ஆண்டவரிடக்கிட்ட நன்றி சொல்லுவான். ரெண்டும் இருக்கணும். போகும்போது நீங்கள் போயிட்டு ஆண்டவர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோடனே வந்தவுடனே ஆண்டவரை மறந்துருக்கோம். வந்தவுடனே ஆண்டவரே இன்னைக்கு போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சு நன்றின்னு சொல்லணும். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியமாக நீங்கள் போகிறீங்களா, இல்லைன்னா சின்ன ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்காக வேண்டி போகிறீங்களா, இல்லை இன்டர்வியூக்கு போகிறீங்களா, ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் அறியாததும் வெட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சரி, நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பிந்து ஃப்ரம் பெங்களூர். எனக்கு திருமணமாகி 9 வருடங்களாக குழந்தை இல்லை. என்னுடைய அம்மாவும் அத்தையும் பெங்களூரில் நடந்த ஜெப கூடுகையில் கலந்து கொண்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். சகோதரர் அவர்கள் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்த போது, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள், இந்த வேத வசனத்தை சொல்லி ஜெபித்ததாக எனக்கு தெரியப்படுத்தினார்கள். நானும் சகோதரர் சொன்ன அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்தேன். என்ன ஆச்சரியம்! 9 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபித்த அடுத்த மாதமே கர்ப்பம் தரித்தேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு இது 9வது மாதம். பாருங்கள், நல்ல கவனிங்க. அந்த சகோதரிக்கு குழந்தை இல்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறதுக்கு ஊழியக்காரண்டத்தில் ஜெபிச்சு ஒரு மங்கள வார்த்தை வாங்கினாங்க. அப்போ நான் ஜெபிக்கும்போது ஆண்டவர் தான் அவங்களுக்கு மங்கள வார்த்தை கொடுத்தாரு. 9 வருஷமாக அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்தது. உங்களுக்கு ஆண்டவர் செய்வான். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நல்ல காலை பொழுதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை என் பிள்ளைகளுக்கு தாரும். எந்த காரியமாக என் பிள்ளைங்க போனாலும் அந்த காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதன் பிறகு அவங்க முன்னேறி சென்று அந்த காரியங்களை லகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும்.
இன்றைக்கும் ஒருவேளை திருமண காரியமாக, பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குற காரியமாக இவங்க புறப்படலாம். இல்லைன்னாச்சுன்னா ஒரு கோர்ட்டுக்கு ஒரு முக்கியமான வழக்கு விஷயமா போகிறதா இருக்கலாம். இல்லைன்னாச்சுன்னா ஒரு வேலை விஷயமா, ஒரு இன்டர்வியூ விஷயமா போகிறதா இருக்கலாம். ஊழிய விஷயமா போகிறதா இருக்கலாம். போகிற இடத்துல என் பிள்ளைகளுக்கு காரியம் கைகூடி வரும்படிக்கு நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி போயிட்டு வெறும் கையோடு திரும்பக்கூடாது. காலையில் என் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். திரும்பி வரும்பொழுது நற்செய்தியோடு வரட்டும். ஆண்டவரே, பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து இவர்களை நீர் அழகு பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். குறிப்பாக மகிழ்ந்து கலிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற மங்கள வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.